என்னோட ஃபேவரட்டான வெஜிடபிள் ப்ராத் ஆர் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸ் அண்ட் சம் கேபேஜ். இது ஏன் ஒரு ஆளுக்கு போதும். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து சம் கீ ஆட் பண்ணிட்டு, வெறும் கொஞ்சமாக தான் அந்த கீ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ராவா அப்படியே போட்டுட்டு, நான் இந்த ஆனியன், டொமேட்டோஸ்லாம் போட மாட்டேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கன்ஃபார்ம்டாக போடணும். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் சம் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மஞ்சத்தூள் போடணும். ஆஃப்டர் தட் சால்ட் ரொம்பவே முக்கியம் அது. அண்ட் கொத்தமல்லி. கொத்தமல்லியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ளேவர், அந்த மணம் எல்லாமே. ஸோ அதை போட்டுட்டு அண்ட் தென் சீரகம் அண்ட் சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வேணுமோ, சூப் என்ன குவான்டிட்டியில் நமக்கு எத்தனை பேர் குடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 1/2 எனக்கு மட்டும்ன்றனால போட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த குக்கர் லிட்டு மூடுறது அவ்வளோ எனக்கு சிரமமாக இருக்கும். இன்றைக்கி டக்குன்னு வந்துருச்சு. குக்கர் போட்டுட்டு ஒரு 5 விசில்ஸ் விட்டுட்டேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். எனக்கு யூஸ்வலாக அந்த சாறு தான் பிடிக்கும். சம்டைம்ஸ் அந்த வெஜ்ஜீஸும் ஸ்மாஷ் பண்ணி அரைச்சி குடிப்பேன். இன்னைக்கு சாறு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூட வந்து த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெப்பர் வந்து போடும்போது நல்லா அந்த காஃப், கோல்டு எஃபெக்ட் இருக்கவங்களுக்கு நல்லாவே கேட்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கொத்தமல்லி ரொம்பவே பிடிக்கும். அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட கோல்டு த்ரோட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.